மறுபடியும் வந்துட்டு உங்கள் காதல் பரட் ஜீவன். இந்த வாரம் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. அதே நேரத்தில் போன வாரம் வந்து நான் சொன்ன இனிமேல் நாங்கள் கே ஸ்டோரிஸா எடுக்க மாட்டோம், ஏன் நீங்களா பார்க்காதனால. அது சில பேர் வந்து என்ன மெசேஜ்லாம் விட்டு என்ன தைரியத்தில் இந்த மாதிரி வேலை பண்றாங்கன்னா மயிர உடங்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து நீ கத்த முடியாதுன்னு திட்டுறாங்க. இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இவ்வளவு கத்துற நீங்க அந்த எபிசோட் வரும்போது யாங்க எதுவும் பண்ணல. அது என்ன ஒருத்தர் உங்க பிரச்சனைக்கு வந்து கூவு கத்திட்டு இருக்கும் போது பா கரெக்டா கத்துறான்பா, நீ கத்துப்பா. அதே ஆளு வந்து யாரும் கேட்கலங்க, சரி கத்துறது நிப்பாட்னா அதுல நீ பண்ணக்கூடாது. அது வாங்கடா 10 பேர் வாங்கடா, இவனை அடிச்சே கொண்டு வன்றா. என்னங்க, எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணமா, ஆனா அந்த அவேர்னஸ் ஆம்பிளிஃபை பண்றதுக்கு நீங்க வந்து வாய் மூட்டு சும்மா இருப்பீங்களா? அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடும். நீங்க சொல்லலாம், என்னால நாங்க ஆம்பிளிஃபை பண்றோம், நாங்க பண்ணாத ஷேரா இல்லையானு. அடிக்காத. கோல்டன் ஷவருக்கு பண்ண வேலையை இந்த இடத்துக்கு பண்ணிருக்கலாம்ல. அந்த பேச்சுக்கு மட்டும் கொடுக்கிற அட்டென்ஷனை இந்த மாதிரி விஷயத்துக்கு கொடுத்தா என்ன ஆகுதா? அப்போ உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்க தெரியும், ஆனா அது வந்து சென்சேஷனல் இருந்தா மட்டும் தான் அது நீங்க கொடுப்பீங்க. மருமகளின் கற்பை சூறையாடிய மாமனாரின் இன்ப வெறி. வாட்ச் ஆஃப்டர் தி பிரேக். அதே வேற நான் பண்ணிட்டா அடங்குத்தால என்னடா பண்றான்னு திட்டுறது. அதுல சில பேர் என்ன மச்ச, நீ LGBTQல கதை போடாத, நீ எவ்வளவு பொட்ட பயலாடே. உங்க காசுக்கு தான்டா நான் கஷ்டப்பட்டு கத்திட்டு இருந்தேன், நீங்க என்னடா என்னைய வந்து திட்டிட்டு இருக்கீங்க. At least I have the balls to say I tried, okay? What did you do? People கேக்குறத நான் கொடுக்க முடியும். இங்க பாருங்க, இது 2026. உங்களுக்கு யாரோ கே ஆளு இருக்காங்கன்னு அவேர்னஸ்லாம் தேவையில்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க செம்ம ஒரு இக்னரான people. The awareness is not short. The ignorance is very very high. But jokes aside to the LGBT community, I just want to say I'm not against you. We're not going to stop taking your stories, but we are going to take a break in posting your stories because I need to figure out how to tell your story to these ignorant people. Because உங்க கதையை வந்து நான் வந்து ஒரு சாதாரண கதை மாதிரி சொல்லலான்னு பார்த்தானா அது வந்து அவங்களுக்கு வந்து சேர மாட்டேது. ஸோ உங்க கதையை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அது வந்து இன்னும் நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும். அது எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு தெரியல, அது எப்படி பண்ணணும்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் இட்ஸ் a puzzle that I need to solve and I will solve it. So till then our team will take your stories. It's not we're not going to take it, but we will take a pause before posting your stories because we need to figure out how do we tell this story to these ignorant Indian people. With that being said, வாங்க இந்த வர எபிசோட் போலாம். போடுறேன் காட்டேன். இதையாவது நம்புவியா? I love you. சரி வாங்க இந்த ஒரு காலர் போலாம். ஹலோ ஹலோ. ஹாய் ஜீவன். ஹாய். சரி, உனக்கு நான் பேர் இருப்பா இல்ல உங்களுக்கு ஒரு பேர் இருக்கா இல்ல நீங்க ஏதாச்சும் உண்மையான பேர் சொல்ல விரும்புறீங்களா? நான் என் பேரே சொல்றேனே. Why not? ரூபி. என்னது? ரூபி. ரூபியா? சரி ரூபி, உன் கதை சொல்லுமா. Okay, I know my ex since 2022. அப்போ ஒரு 4 வருஷம் தான் இருக்கு. ஒரு 4 வருஷமா உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா. something like that. Actually நாங்க எங்க பார்த்தோம்னா we met in bar actually. பார்லியா? ஐயோ, இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் சொல்ல போறாங்க பொம்பளை பிள்ளைங்கள பார் போலாமா, அபச்சாரம், அசிங்கம், இன்னும் அவங்கள போகாத மாதிரியே சொல்லுவாங்க. ஆமா. ஐயோ பயமா, அது கடிச்சிராத. So we got to know through Baba Peaceful at the time. Somehow he got to know my name. He added me in Facebook. நில்லு. அவன் பார்ல பேசவே இல்ல, ஆனா உன்னை கண்டுபிடிச்சிட்டான். ஆமா. இதுக்கு பேர் வந்து காதல் இல்லம்மா, இதுக்கு பேர் ஸ்டாக்கிங். ஆமா இருக்கலாம். ஆமா இருக்கலாமா? இருக்கலாமா? அப்ப நீயே கேன மாதிரி இந்த இடத்துக்கு பூந்திருக்க. அவன் ஸ்டாக் பண்ணி பூந்திருக்கா, நீ வந்துட்டு இருக்கலாம், ஆனா லவ் கூட இருக்கலாமே. It's a true love, you know. We started talk and then date பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு 2023 starting ஒரு 4-5 months. இல்ல டேட் பண்ணி டாக் பண்ணிட்டு டேட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க வந்து ஒரு தடவை பேசியோனே நீ டேட் பண்ணிட்ட? இல்ல ஒரு few times பேசி பழகியதுக்கு அப்புறம் டேட்க்கு வெளிய ஆனது. நீ கூப்பிட்டியா இல்ல அவர் கூப்பிட்டாரா? ரொம்ப முக்கியம், போயா முதல்ல. ஓகே, டேட்க்கு போயிட்டு after ஒரு 4-5 months வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து he approached me to get married. 4-5 monthsல கல்யாணமா? பின்ன ஓட்றோம்ல. he approached to me get married. உங்களுக்கு என்ன வயசு? 4 வருஷம் வரைக்கும் எனக்கு 27. 27. வாவ்.
ஓகே அதுக்கப்புறம் I say maybe we can நம்ம கப்பல் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இத பத்தி பேசலாம் if that's your real intention wait hold the cup up okay நீங்க இன்னும் கப்பலே பண்ணலையா கப்பல் பண்ணாம டேட்டிங் கல்யாணம் ஆசைப்பட்டானா என்ன ஸ்டெப் இவ்வளவு எடுக்கிறா நான் ஜப்பான்ல பிறந்திருக்க வேண்டியது நான் எப்பயுமே 20 வருஷம் அட்வான்ஸா இருப்பேன் ஆமா என்னம்மா நீ அப்பயும் அது ரெட் ஃபிளாக்னு பார்க்காம நீ பாத்துட்டு இது this is too fast he said he can't accept rejection எடுத்துக்க முடியாது அந்த மாதிரி நான் ரொம்ப சென்சிட்டிவ் என்னால் தாங்கிக்க முடியாது ஓகே அப்புறம் வந்துட்டு ஓகே somehow we couple and then he approached me to get married அதுக்கப்புறம் வந்து in between நான் சொல்றாங்க அந்த டைம்ல வந்து he is a divorcee அப்ப ரிஜெக்ஷன் யார் பண்ணி விட்டா and then நான் கேட்டேன் ஏன் divorce I mean like you got children or what இல்ல நான் வந்து ஒரு authority figure இருந்தேன் so I need help from my ex என்ன வருது authority figure authority figure நான் ரிவீல் பண்ணல divorce எனக்கு புரியுது உங்க கண்ணுல எனக்கு சாவு பயம் தெரியுது அம்மா நீ அப்ப அவன்கிட்ட கேட்கலையா இது ஏன் நம்ம வந்து ஸ்டார்டிங் கப்பல் பண்ற முன்னாடி சொல்லனே நான் கேட்டேன் and then I said பயமா இருந்துச்சு I don't know how you can take it or not you will leave me and go அப்படிலாம் சொன்னாங்க சொல்லு எலக்ட்ரி சத்தியமா சொல்லு quite an insecure man okay let's go so he say very insecure and then I don't want this thing happen I want you அப்படிலாம் சொன்னாங்க உனக்கு அப்படியே கடைசில man who knows what he wants அப்படின்னு போயிட்டல வெக்கமா இல்ல தெரியும் இந்த மாதிரி டயலாக் சொல்லி தான் நிறைய பேர் போடுறீங்க போ அப்புறம் I introduced to my family all and then 2 months later on we already planning to get engaged and ROM okay so I need a timeline இது நீங்க பாத்துல இருந்து ROM க்கு 2 monthsக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு 7-8 months 7-8 monthsல ஏமா 7-8 monthsல கல்யாணம் பண்ற அளவுக்கு நீ போயிட்டியா ஆமா too fast அவ்வளவு ஆசை உனக்கு அவ்வளவு ஆசை right man வெரி அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு நீ பேச்சோம் நீ இந்த நேரத்துல நீ கேட்டிருக்கியா இந்த டிவோர்ஸ் பண்ண பொண்ணுட்ட நீ போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ உங்க டிவோர்ஸ் பண்ண ஒய்ஃப்ட்ட நான் கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டியா கேட்கல ஜீவன் அதுதான் நான் பண்ண மொத தப்பா அது பண்ணி நீ மொத தப்புல நீ நிறைய தப்புலாம் பண்ணிட்டு மொத தப்பு வந்து அவன் ஸ்டாக்கிங் பண்ணி உன்னை ஃபாலோ பண்ணும்போதே நீ கேட்டிருக்கணும் அதெல்லாம் நீ கேட்கல so we already planning to get engaged and then 2023 September we got engaged and then on the same day ROM wow engagement அன்னைக்கே ROM ஆமா engagement அன்னைக்கே ROM ஏன் இவ்வளவு அவசரப்படுற நீ அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல by legally yes by legally-யா ஏமா கல்யாணம் ஆச்சுனா லீகலிமா உனக்கு என்ன தாலி கட்டின பிறகு நீ போயிட்டு கவர்மெண்ட் போயிட்டு நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் அவன் வந்து தாலி கட்டினதெல்லாம் அவன் லீகலா எடுத்துக்குவானா கல்யாணம் ஆனிச்சு தாலி கட்டின மட்டும் கல்யாணம் ஆகணுமா லீகலா கல்யாணம் ஆயிடுச்சு 6 months வந்து எனக்கு வந்து by throughout my best friend இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி இவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க he got children பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு they found out somewhere in Facebook or TikTok if not mistaken the ex-wife profile okay I got so many questions before you can ask me later let me finish நான் செருப்படி கேள்வி கேட்கறது முன்னாடி நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன் உன் ஃப்ரெண்டு டிக்டாக்ல ஃபேஸ்புக்ல தேர்டு முடிச்சிச்சுன்னா உன்னாலே அது தேர்டு முடிச்சிருக்கணும்ல பதில் தெரியாதவங்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான் எனக்கு கேள்வியே தெரியாதே நீ கிடைக்கல இது நான் பண்ணேன் கிடைக்கல ஓகே you know what fair உனக்கு கிடைக்கல சோ அதனால தான் சரி உனக்கு கிடைக்கல ஓகே சோ அப்ப வந்து நான் அப்படி நம்பல தெரியுமா அப்படின்னா பண்ணிட்டு நீங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் சொன்னாங்க நீங்க பண்ணுங்க நீங்க வந்து ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட பேசி பாருங்க so what I did I go to the TikTok I follow her I introduce myself இவங்களோட வாய்ஸ் பேசுறேன் நான் குந்தவி கௌதமோட வைஃப் அப்ப நான் யாரு அடங்கம்மால அப்ப அவங்க கிட்ட நான் கேட்டேனா இந்த மாதிரி நீங்க யாரு and then she said she's the one ex-wife to the she's the ex-wife la yeah she's the ex-wife so they did get divorced la they already did a divorce in 2021 okay cool so and then I asked her how about the kids அப்படினேன் yes இவங்களுக்கும் எனக்கும் பிறந்தது தான் அந்த kids ரெண்டு பேருமே
அப்படின்னாங்க. இல்ல சொல்லிட்டு 2 பிள்ளை வச்சிருக்காங்க. அப்ப அவங்க கேட்டாங்க எப்படி அவங்க அம்மா வந்து உங்ககிட்ட சொல்லாம விட்டாங்க அப்படின்னு ஆமால அம்மா இப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லல ஜீவன். அவங்க ஃபேமிலி ஆக்சுவலி வந்து ரொம்ப ஒரு சீக்ரெட்டிவான ஒரு கைன்னு சொல்லலாம். ஃபேமிலி இங்க இல்ல, mom at Aussie, so no siblings, nothing அந்த மாதிரி. So when I talked to her, I asked her what happened, என்ன ஆச்சு, why divorce, and then she was literally said like he has a multiple girls contact, he cannot be a good father அப்படிலாம் சொன்னாங்க. அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க இவங்க கிட்ட he already remarried, which is to me. And then she was said she is so happy he finally found someone and settled down அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட பேசும்போது தான் சொன்னாங்க ஒண்ணுமா அவன் திருந்தல அப்படின்னு கேட்டாங்க என்னைய. என்னன்னு இன்னும் திருந்தலன்னு மல்டிபிள் கேர்ள்ஸ் கான்டாக்ட்லாம் இருக்கு அப்படின்னு அதை பார்த்து தான் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இவங்க வந்து my ex used to go Thailand, enjoy there, have fun because we was living together, right? ஸோ அப்ப வந்து அம்மா வீட்டுக்கு போனா ஒரு வாரம் கழிச்சு 4 நாள் அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. he won't tell me where he going. வீட்ல குடும்பம் நடத்துறாங்க இல்லையோ, தாய்லாந்துல தான் குடும்பம் நடத்துறாங்க. கேட்டா வேலை இருக்கு, ஜாப் இருக்காங்க. because he was doing security, he was in security line. ஓ நீ திருப்பி கேட்டிருக்கானே என்ன மாதிரி ஜாப் ஆயிடுங்க, ப்ளோ ஜாபா ஹேண்ட் ஜாபான்னு கேட்டியா? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? So I found it in the Facebook. One girl got message, Thailand girl message பண்ணிருக்கா இந்த மாதிரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் உன்னை எழுப்பி பார்த்தேன், நீ எழுந்திருக்கல, நான் ஆபீஸ்க்கு மணி ஆச்சு, நான் போயிட்டேன் அப்படின்னு அனுப்பி விட்டுருக்கா. அப்ப நான் கேட்டேன் இது யாருன்னு. ரூம் சர்வீஸ்ன்றாங்க ஜீவன். ரூம்ல எந்த அளவுக்குள்ள சர்வீஸ்? அங்க ரூம் சர்வீஸ் வேறமா, இங்க ஒரு ரூம் சர்வீஸ் மாதிரி இல்ல. அங்க இங்க ரூம் சர்வீஸ்லாம் சார் யூ வாண்ட் வேக் அப் கால், அங்க வந்து ரூம் சார் வி வில் வேக் யூ அப் வித் டுகெதர் சார் அந்த மாதிரி கால்மா. அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். அப்புறம் வந்துட்டு I used to share things with the ex-wife. Yeah. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணுனா நான் கேட்பேன் இந்த மாதிரியும் இருந்திருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்களா. என்ன நீங்க yes. என்னம்மா எக்ஸ் வைஃப்க்குலாம் யூனியன்ல வச்சிருக்கீங்க? Seems you very nice to me. அதனாலதான் ஒரு கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த எக்ஸ்-வைஃப் கிட்ட அவங்க சொன்னாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் தெரியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் யாரு அது அப்படின்னு கேட்டேன். நான் இருக்கும் போதே 8 இயர்ஸ் அவர் கப்பல் பண்ணி இருந்தாரு அந்த எக்ஸ் வைஃப் இருக்கும் போதுல இருந்து. 8 வருஷமாவா? எஸ். அப்போ யூனியன்ல 3வது மனுஷியும் இருக்காளா? இப்ப கேட்டாங்க உங்களுக்கு தெரியுமா ரூபி அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது ஆக்சுவலி, இவங்க தான் என்னைய கல்யாணம் பண்ற மணிக்கு இருந்து இவங்க தான் எக்ஸிஸ்டிங் அப்படின்னாங்க. இவன் இப்ப இவங்க 3 பேருக்கும் முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன், இவங்க சொன்னாங்களே அந்த கேர்ள், அந்த 8 இயர்ஸ் கேர்ள் இருக்காங்களே, நான் இன்ஸ்டால போய் கண்டுபிடிச்சேன் அவங்கள. அவங்க கிட்ட நான் அப்படி கால் நம்பர்லாம் வாங்கி பேசினேன் நான் அவங்க கிட்ட. என்னம்மா பேசுனேன்? யூனியனுக்கு புது மெம்பர் தேவைப்படுது, நீங்க பழைய மெம்பரும் கேள்விப்பட்டேன், திருப்பி வரீங்க இல்லைன்னு கேட்டியா? கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். பெரிய வேட்டையாடு கமலு இங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. வேன்னா இப்படி கதவு திறக்கும், கார்னா இப்படி கதவு திறக்கும். ஆமாமா அப்படிதான், அப்படி திறக்கிற வண்டி. நான் கேட்டேன் நீங்க எவ்வளவு நல்லா கப்பல் பண்ணிருந்தோம். அப்ப அவங்க சொன்னாங்க இத்தனை வருஷமா நாங்க பண்ணிருந்தோம், 2023ல தான் நாங்க பிரேக்அப் ஆகணும். 2023ல தான் நான் இருக்கேனே. ஆமால எப்படி பிரேக்அப்? அப்ப நான் கேட்டேன் எப்படி பிரேக்அப்? இல்ல ரூபி, நீங்க வெக்கேஷனுக்கெல்லாம் போயிருந்தீங்களா, அந்த டைம் வரைக்கும் நான் கப்பல்ல தான் இருந்தேன். அப்ப யூ என்டர் டு தி லைஃப் ஒன்லி, நான் வந்து ஸ்டெப் அவுட் ஃப்ரம் ஹிஸ் லைஃப் அப்படின்னாங்க. இல்ல அது இவ்வளவு ஒப்பல. நீங்க வெக்கேஷன் போகும்போது நடுவில் நான் இருந்தமா, நீங்க அப்புறம் வந்தோடனே நான் why me என்ன வெளியாயிட்டேன். அது இவ்வளவு கேஷுவலா சொல்லுது பாரு. உங்களுக்கு உண்மையுமே தெரியாதா? that time I was existing, நான் அவங்க கூட தான் இருந்தேன் லிவிங் டுகெதர் அப்படின்னாங்க, சேம் ஹவுஸ். டைம் வந்து நான் ஒரு டைம் போயிருந்தேன் ஜீவன் அவங்க வீட்டுக்கு, take some things or what. So I saw the girls clothes are on. So I asked my ex, யாரோட சட்டை இதெல்லாம்? என்னோட ஆண்டியோட சட்டை தாங்க. ஆண்டியோட சட்டை ஏன் இவன் வீட்டுல இருக்குன்னு கேட்டியா? கேட்டேன் ஆண்டி வந்து ஓவர்சீஸ் இருக்காங்க, so she asked help to keep here in the house அப்படின்னாங்க. நீ நம்பியிருப்பிய? நான் நம்பிட்டேன் ஜீவன், அததான் நான் நம்பினேன். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? சரி இவ்வளவு நடந்து படிச்சு யூனியனுக்கு 3வது மெம்பர் சேர்த்துட்ட. அப்புறம் ஐஸ் அண்ட் எவ்ரி டைம் பிரச்சனை வரும்போதே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி காமிக்கிறது, நான் சொல்லி காமிச்சிருவேன். சம்டைம்ஸ் ஐ த்ரோ வேர்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். So he started to whack me lah. Wait, this escalated a bit too quickly. First of all, why did you leave him? Because I already registered to him. That's the thing that was stopping me. So the registering is stopping you, but not the cheating all didn't stop you. I thought I can think it. So listen,
you thought what? I thought I can change him. பெரிய மதர் தெரேசா நினைப்பா உனக்கு? இவெல்லாம் போய் மாத்திருக்கே. நீ என்ன இப்ப என்ன நீ என்ன பெரிய சென்டர் வச்சிருக்கியாங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி ஆளுங்களை நான் கல்யாணம் பண்ணி மாத்த விரும்புறேன். நீ என்ன ஒரு வாழ்க்கையோட உட்காந்துருக்கியா? அவன் மாத்த முடியாது. 2 பொண்ணுங்க அவனை பாத்துருக்காங்க. 2 பொண்ணே மாத்தல. பிள்ளைங்கிறதே மாறாம இருக்கா. நீ மாத்திருவியா? அதுதான் ஜீவன் லேட்லியே தான் எனக்கு புரிஞ்சிச்சு. Our relationship like goes like that. We're like living like roommates for 1.5 years. We won't talk much unless it's needed. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி ரூம்மேட்ஸா இருந்தியா? Yes. சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. So அதுக்கும் ஒரு ரீசன் கொடுத்தாங்க whyன்னு. என்னன்னு? Because the house bed, the bed is not good to have sex. இப்போ நான் வெள்ளை தாமிரம். You know what I did? What? I bought a new bed mattress for him. Oh my god. Okay, no, listen. ஒருத்தன் தைலன் வரைக்கும் போய் போட போறானா அவனுக்கு பெட் ஒரு பிரச்சனையே இல்லை. அந்த அறிவு கூட இல்லாம இருக்கேன். பெட் நல்லா இல்ல சொல்லிட்டு அவன் எதுவும் பண்ணல. ஏமா அவன் பெட் இல்லாம எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கிறான். நீ பெட் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணாம உட்காந்துருக்க. அதுவும் 2 பொண்டாட்டி வச்சிருக்கேன்ட்ட. ஃபர்ஸ்ட் அவன வந்து ஊம்ப சொல்றா நீ. அவன் ஒரு ஆளு புண்டா அவனுக்கு எடுப்புண்டியா நீ. பெட் வாங்கி கொடுத்தோம் ஒண்ணும் பண்ணல. ஒண்ணுமே இல்ல. கேட்ட ஏன் அப்படி இல்லை ஏன் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நான் கிட்ட வந்து இல்ல என்னோட பிரைவேட்ல வந்து எனக்கு ஸ்கின் growth இருக்கு. இதெல்லாம் நான் முத பார்க்கணும். ஜீவன் ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. என்னோட இன்ஸ்டிங் வந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ஜீவன். One day he will cannot caught with me. அது மட்டும் எனக்கு தெரியும். One day he will cannot with me, but அந்த டைம் வந்து நான் எவிடன்ஸோட நான் வந்து பேசுவேன் உன்கிட்ட. What do you mean you need evidence? You already have plenty of evidence with key witnesses and union group. What do you mean you need more evidence? முடியல. Not even 1 week, Jeevan. I found out one video from his phone, which is he and one girl was romancing on the bed, kissing each other. என்ன ஏன் மூச்சுங்கறியா? அவங்க மூச்சு விடாம கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ மூச்சு போ மூச்சுங்கறியா? Basically they made a sex tape la. Yes. அது PG ல ரொமான்சிங். அது பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு. நீ என்ன கேட்ட? யார் இதுன்னு கேட்டேன். ஏய் அந்த நேரத்துல நீ கேட்க வேண்டிய கேள்வி வந்து யாரு இதுன்னு. குஞ்சி வேலை செய்யுதுன்னு சொன்னேன். இங்க வேலை செய்யுது. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் கேட்டேன். ஓ சரி. நான் கேட்டேன் யாரு அப்படின்னு கேட்டேன். இது எப்போ உள்ளது அப்படின்னு நான் கேட்டேன். இந்த வீடியோ வந்து பழைய வீடியோ 10 years before. 10 years before. 10 years before நீ இப்படியா இருந்தேன்னு நான் கேட்டேன். நான் அந்த வீடியோ பார்த்தல I found out one girl number WhatsAppல. So நான் என்ன பண்ணிட்டேன், I take the number and then I call from my office number and then I asked her who is this, do you know this person? She said yes, my fiancé அப்படின்றாங்க. Fiancéயா? Fiancéயா? டேய் இவன கல்யாணம் வந்து சும்மா பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு கல்யாணத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கான். இவன் 4 கல்யாணம் சர்வசாதாரணமா பண்ணிட்டு இருக்கான். And then she passed the phone to his father, her father. அவங்க அப்பா பேசினாரு என்கிட்ட. You know what? She's from PD. All the way from PD, they came to meet me at Subang. I said, நீங்க வாங்க தனியா பேசணும் வாங்க. And then she came with the family and then the siblings and then I went alone. அப்ப போய் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலி சொல்றாங்க அவங்க மருமகன்றாங்க. அவங்க மருமகன் கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிட்டோம். உண்மையாலுமே என்னைய பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த அம்மா கல்யாண போட்டோ ஏற்கனவே இன்னொரு கல்யாணம் பொண்ணு இருக்கு. அது யூனியன் மெம்பர்ல சேர்ந்திருக்கோம். நீங்க புதுசா வரீங்க இந்த ஃபார்முலா ஃபில் அப் பண்ணுன்னு சொன்னியா? நான் சொன்னேன் நான் இப்போ லேட்டர் பொண்ணோட 2 பேரு இருக்காங்க அப்படின்னு. அப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த கேர்ள். அவங்க சொல்றாங்க நான் பிரெக்னன்டா இருந்து இப்பதான் அபார்ட் பண்ணேன் ஜனவரில அப்படின்றாங்க. Then she said the parents don't know. That's why they was arranged wedding on the 2025 June. அவங்க அப்பா சொல்றாங்க day 1 நாங்க பார்த்துட்டோம், ஹால்ல பார்த்துட்டோம், புக் பண்ணிட்டோம் டேட். இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. நான் சொன்னேன் நீங்க அவர்கிட்ட போன் அடிச்சு கேளுங்க அப்படின்னு. Wait, at this point did the guy's mother not like tell the parents about this? Actually அவங்க மெயினே அவங்க அம்மா தான் ஜீவன். உங்களுக்கு தெரியுமா from the first wifeல இருந்து அப்புறம் அந்த middle வந்து எனக்கு முன்னுக்கு அந்த ஒரு girl 8 years relationship after that me. All this and the mother okay with it. எத்தனை கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல அந்த மாதிரி. because என்கிட்டே சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு சன் தான் இருக்கு, நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு சன் இருக்கிறதுனால கிரகம் மாதிரி 9 பிளானட் சுத்தணுமா அவனை சுத்தி அந்த மாதிரி திருப்பி கேள்வி கேட்டுருக்கான்ல.
இந்த கேர்ளோட கொஸ்டின் சொன்னா நான் அவங்க அம்மா கிட்ட சொன்னேன், நீ உனக்கு நல்ல லைஃப் இருக்கு ரூபி, நீ உன் லைஃப் பார்த்துட்டு போ, யூ மூவ் ஆன் அப்படின்றாங்க ஜீவன். What the fuck is wrong with this mother? Yes, literally she said that. Then so then what did the new மருமக நாலாவது யூனியன் மெம்பர் என்ன சொன்னாங்க? She said நான் ஒரே ஒரு தடவை பேசிக்கலாமாக்கா அவங்க கிட்ட. You go ahead. She said that இந்த பொண்ணோட வந்து படம் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி படம்லாம். I wanted him to delete it. She went and did a report, all this safety cover report all. Then what he did? After that, I don't know whether he deleted or not. The one I'm not sure, but I called him. Who is this? When I asked, he is my ex. Why you go and go do a scene? அப்படிலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், அவங்க எக்ஸ்னா அப்ப நான் யாரு அப்படின்னு நான் சொல்றேன். Then you divorced him, is it? Yeah, we already separated. Separated? You're not a divorce? We already divorced actually. சரி, இப்போ வந்து அவன் அந்த பொண்ணோட இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்கான் இல்லையா? I don't know, Jivan. So நீ அதோட விட்டுட்டு போயிட்டியா அவனை? அதோட நான் விட்டுட்டு I came back to my parents. எங்க வீட்ல சொல்லிட்டாங்க, நீ வரல நான் உன்னை தலை முழுங்கிடுவேன் இருக்காங்க. பரவாயில்ல. So now are you seeing anybody? No, I'm not ready yet. Ready yet? நீ இனிமே பரவாயில்லமா, ஒரு பொண்ணு வந்து ஒரு 2 வருஷத்துல என்னென்ன அனுபவிப்பேன் நீ ஒரேடி எக்ஸ்பிரஸ்ல அனுபவிச்சிட்ட. எனக்கு அதுல இருந்து வரவே முடியல ஜீவன். நான் கொட்டாமா இந்த மாதிரியும் இருக்கா, இதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் என்னோட ஸ்டோரியில நடக்கும்போது இது மாதிரி தான் நிறைய பேர் காதல் கதை கேட்டுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப ஃபேக்கா இருக்குன்னு. அதெல்லாம் ஃபேக், உனக்கு நடக்கிறது இருக்கும். எக்ஸாக்ட்லி. நான் இதெல்லாம் நான் காதல எபிசோட் பார்த்தே நினைச்சிருக்கேன், இந்த மாதிரி மலேசியால இருக்கான்னு நான் நினைச்சிருக்கேன். But either way, I just want to let you know, I think what you went through is something that is not, I know you're laughing about it. Yeah, but அது ஸ்டார்டிங் and then now, இப்போ நினைச்சா எனக்கு வந்து அது உண்மையுமே கொஞ்சம் இப்படிலாம் நடந்திருக்கு, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்குமே அப்படின்னு தோணுது. எனக்கு சிரிப்பு வருது. சிரிப்பு தான் வருது. I lot given, I already cried a lot in that young age. சொல்லாமே ஒரு 27, 28 லே. But it's okay. I think it's great that you are moving forward in life, and I do hope that you open up your heart again and meet a good man again, and make sure he is you do well research about it. Union memberல இருக்காங்களே செக் பண்ணிக்கோ. இப்போ இருக்கிற பொண்ணுங்களை ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணிங்கம்மா. காதல அப்பயே வந்துருச்சுன்னா நான் கொஞ்சம் லேட் ஆயிருப்பேன். சாரிம்மா, நான் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சிட்டேன். ஏன் தப்பு தான், நான் தான் லேட்டா ஆரம்பிச்சிட்டேன். தெரியும் ஏன் முட்டாள்தனம், நான் தான் முட்டாள் இந்த இடத்துல. சொல்ல மாட்டேன், ஏன்டி சொல்ல மாட்டேன், இப்படிலாம் வச்சு என்ன செய்யறதுக்காண்டே இருக்கீங்க. Anyways, thank you so much for sharing your story, and I hope I do hope you fall in love again, because அந்த love சரியில்லைன்னா இன்னொரு love புதுசா வருமா. Anyways, thank you so much for sharing your story. Thank you, Jivan. Thank you. Okay, bye. Bye. So இந்த கதை கேட்கும்போது இந்த ரூபியே சொன்னாங்க காதல் ஏற்கனவே இருந்துச்சா வேணாஸ் வந்துருக்குன்னு. அதே நேரத்தில் நிறைய பேர் சொல்றீங்க இது ரொம்ப ஃபேக்கா இருக்குன்னு. பட் நான் ஒன்று சொல்றேன், I think it's very lucky that you think these stories are fake, because உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இதெல்லாம் நடக்குமா, இது ஃபேக்கா இருக்கிற, it's a blessing actually that you think these stories are fake. I hope the stories remain fake to you all, so that you don't need to go through these things. இந்த மாதிரி go through பண்ணும்போது ஆளுங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. Like Ruby can laugh about it, but அந்த சிரிப்புலேயே நிறைய வலிகள் இருக்கு. ஏன்னா ஒருத்தங்க வந்து இதை பத்தி சிரிக்கும் போது உங்களுக்கே தெரியும் அது இவ்வளவு வலியில வந்திருக்காங்கன்னு. Ruby, I just want to say, despite you laughing, I hope you find love again. And வெளியே இருக்கிற எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஹர்ட் ஆனவருக்கு நிறைய பேர் இந்த காதலில் கிவ் அப் பண்ணிடுவீங்க. Don't lose hope in love. Love is such a wonderful thing, such a beautiful thing. காதல் படுறதே இருக்கும், காதலில் சில அடிகள் வரதான் செய்யும். கரெக்டான காதல் வரும்போது அது வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். So every love story is an experience and a way to heal yourself, so that you can love better yourself and someone else who loves you. With that being said, உங்களுக்கு இந்த காது கதை இருந்துச்சுனா மறக்காம google.clickல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே நேரத்துல நம்ம வந்து 1 million சப்ஸ்கிரைபர் தொன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வேற விடை பெறுது உங்கள் ஜீவன், and this is காதலா காதலா.